அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி உடனே வசியமாக மிகவும் எளிமையான வழி. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். யாருனே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாதுங்க. யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சின்ன அறிமுகம் இருந்திருக்கணும். குறைந்தபட்சம் உங்களுடைய பெயரை சொன்னால் அவங்களுக்கு உடனே தெரியணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே போல காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தாங்க இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தணும். அதே போல பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிளான டெக்னிக்கை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு வசிய முறையாக இருப்பதனால ஒரு சின்ன விளக்கத்தை நான் தர விரும்புறேங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். இன்கேஸ் நீங்க ஏதோ ஒரு மனஸ்தாபம் அல்லது பிரச்சனைகள் காரணமாக பிரிந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை பற்றிய பாசிட்டிவான, அதாவது நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாக தோன்ற ஆரம்பிக்கும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். உங்களை அதிகமா மிஸ் பண்றத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுக்கு தொடர்பான நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அல்லது மனஸ்தாபங்கள் இருந்தாலும் உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். நீங்க ரெண்டு பேரும் நேரில் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே உங்களை ஏதாவது ஒரு வழியில கான்டாக்ட் பண்ணுவாங்க. முழு நம்பிக்கையுடன் இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்ல நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வசிய முறைகளும் வேலை செய்யும். இதை தவிர்த்துட்டு சில பேர்லாம் வசியம்ன உடனே நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வாங்க. உங்களுடைய பேச்சை மீறவே மாட்டாங்கன்ற மாதிரியான வசியம் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. உண்மையான அன்பு, பாசம் மற்றும் காதலை வெளிப்படுத்தக்கூடிய வசிய முறைகள் தாங்க நம்ம சேனல்ல இருக்கு. மேலும் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திர முறை. சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்ன உடனே அதை தவறான விஷயமாக நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. பிரிந்து வாழும் உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க சித்தர்களும் மகான்களும் இது போன்ற வசிய முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை தவறான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகளையும் நம்ம சந்திக்க நேரிடும். நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இந்த வசிய முறையை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த மெத்தடை நான் கொடுத்திருக்கேங்க. எப்பவுமே மந்திர ஜப முறைகளுக்கு உடனடியாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதே போல சில கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இருக்குங்க. இந்த மெத்தடை தொடர்ந்து 5 நாட்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. இன்கேஸ் ஒரு நாள் நம்ம இடைவெளி எடுத்துட்டா கூட திரும்பவும் இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமையாக மட்டும்தாங்க இருக்கணும். டியூஸ்டே ஆர் சாட்டர்டே மட்டும் தாங்க இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, செவ்வாய்க்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சனிக்கிழமையுடன் இந்த மெத்தடை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். சனிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா புதன்கிழமையுடன் இந்த மெத்தடை நீங்க முடிக்கணும். இந்த 5 நாட்களும் அசைவத்தை முற்றிலுமாக தவிர்க்கணும். முட்டை கூட சாப்பிடக்கூடாதுங்க. நம் மனதிற்கு பிடித்த, நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நபருக்காக இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்றோம்னா 5 நாட்கள் அசைவத்தை தவிர்ப்பது பெரிய விஷயமே கிடையாது.
கிடையாதுங்க. மந்திர ஜபம் செய்யும் இந்த 5 நாட்களும் கட்டாயமாக குளிக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மந்திர ஜபம் செய்யக்கூடாதுங்க. சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 5 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். வளர்ப்பிறை தேய்பிறை எல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம். எந்த செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். தினமும் கரெக்டா ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மந்திர ஜபம் மற்றும் தாந்திரிக முறைகள் கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பொருளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படினாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. மந்திர ஜபம் மற்றும் தாந்திரிகம்னு இந்த 2 விஷயத்துல பார்த்தோம்னா கூட மனதின் ஒருநிலைப்பாடும் மனதினுடைய ஆற்றலும் தாங்க முக்கியமான பங்களிப்பை தருது. சோ எல்லா மந்திர ஜபங்களுமே ஈர்ப்பு விதியின் கீழே வருவது தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை முடிந்தவரை ஒரு தனி அறை, ஒரு தனி ரூம்ல நீங்க செய்யுங்க. தனியாக ரூம் இல்லாதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். மந்திர ஜபம் முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பார்த்துக்கணும். தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுக்கலாம். மனை அல்லது பாய் வச்சிருக்கீங்கன்னா அதற்கு மேலேயும் உட்கார்ந்து மந்திரத்தை நீங்க சொல்லலாம். வயதானவர்கள் அல்லது தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். தவறு கிடையாதுங்க. சேர்ல உட்கார்றவங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பெட் அல்லது கட்டிலில் உட்கார கூடாதுங்க. வீட்ல இருந்து ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்க உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். ஆனால் கோவிலில் உட்கார்ந்து இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாதுங்க. மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை இந்த மந்திர ஜபத்திற்கு கிடையாதுங்க. 10 முதல் 15 நிமிடங்களுக்கு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்தாலே போதும். மந்திரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கண்களை மெதுவா நீங்க மூடுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய மூச்சு காற்றை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சுன்னு மூச்சு காற்றை நீங்க கவனித்தால் போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். 2 முதல் 5 நிமிடங்களுக்கு மூச்சு காற்றை நம்ம கவனிக்கும் பொழுது உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். லைட்டா நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஒரு நிலை வரும். அந்த நிலை வந்ததற்கு பிறகு யாருக்காக இந்த மந்திர ஜபத்தை நீங்க சொல்ல போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அல்லது அவங்களுடைய போட்டோ, அது ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் சரி அல்லது மொபைல்ல நீங்க வச்சிருந்தாலும் சரி, அவங்க போட்டோவை நீங்க பார்த்துக்கிட்டே குறிப்பாக அவங்களுடைய புருவ மத்தி, 2 புருவங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்துட்டே மந்திர ஜபம் நீங்க செய்யுங்க. 2 ஐப்ரோஸ்க்கும் சென்டரா இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்துட்டே மந்திர ஜபம் சொல்லும் பொழுது அது இன்னமும் அதிகப்படியான பலனை நமக்கு கொடுக்கும். போட்டோ இல்லாதவங்க நீங்க வருத்தப்பட வேண்டாம். அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை மனக்கண்ணால் நீங்க பார்க்க முடியுமான்னு பாருங்க. இமேஜின் பண்ணுங்க. இமேஜினேஷன் பண்ண முடியறவங்க கற்பனையில் அவங்களுடைய முகத்தை நீங்க பாருங்க. கண்களை மூடிட்டு அந்த கற்பனையை நீங்க செய்யுங்க. இமேஜினேஷன்ல அவங்கள பார்த்துட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. கற்பனையும் வராதவங்க அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. முக்கியமான விஷயம், கவனம் சிதறாமல் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நினைச்சுக்கிட்டே அல்லது பார்த்துக்கிட்டே மந்திரத்தை சொல்லணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நசி மசி வசி வசி, நசி மசி வசி வசி, நசி மசி வசி வசி. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் இது. 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. மொபைல்ல ஒரு அலாரம் கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க பாருங்க. இதே போல 5 நாட்களுக்கு தொடர்ந்து நீங்க மந்திர ஜபம் செய்யணும். 5 நாட்களுக்குள்ளாகவே நீங்கள் விரும்புவதை போல அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசிட்டாலும் கூட இந்த மெத்தடை அப்படியே டிராப் பண்ணிட கூடாதுங்க. ஸ்டாப் பண்ண கூடாது. 5 நாட்களுக்கு
நாட்களுக்கும் நீங்க நிறைவு செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் இப்படி ஒரு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணத அந்த குறிப்பிட்ட நபர் கிட்ட ஷேர் பண்ணவே கூடாதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த மந்திர ஜபம் செய்யும் நாட்களில் அந்த குறிப்பிட்ட நபரிடம் ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா, உங்களை அவங்க கான்டாக்ட் பண்றாங்களான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. முழுமையான நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது மட்டும்தாங்க நம்முடைய வேலை. மற்றதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். சோ மந்திர ஜபம் செய்யும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணாதீங்க. மெத்தட் ஃபாலோ பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வேறு பக்கம் உங்கள் கவனத்தை நீங்க திருப்பிடுங்க. அப்படி நீங்க செய்யும் பொழுது மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.